ஓம் ஷடான்னாய வித்மகே கார்த்திகேயாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாது. காஸ்மோவியனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று வளர்பிறை சஷ்டி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் தை மாசம் 10ஆம் நாள். இன்று அதிகாலை 12:51 வரை பஞ்சமி திதி உள்ளது. இரவு 11:14 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று மதியம் 1:19 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மதியம் 1:19 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும். வாழ்க்கையினாலே போட்டி இருக்கணும், ஆனால் ஓரளவுக்கு தான் இருக்கணும். லோன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஒரு எஜுகேஷன் லோனோ, பிஸ்னஸ் லோனோ, இல்லை பர்சனல் லோனோ, ஏதோ ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. திருமணம் சம்பந்தமான, விவாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். பெண்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. நண்பர்களால் சில சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாபை பொறுத்தவரையில், ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ரொம்ப ஸ்டபனா இருக்காதீங்க. லைஃப்ல அப்பப்போ ஃபிளெக்சிபிளா இருக்கணும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. காதல் சில பேருக்கு கசக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். உழைப்பு தான் எப்பவுமே வாழ்க்கையில நம்ம உயர்த்தும். அதை எங்க போடணுமோ அங்க போடணும். மாணவர்களை பொறுத்தவரை நன்மையை தரக்கூடிய நாள். பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். பெண்களை பொறுத்தவரையில், குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பெண்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும், ஆப்பர்ச்சுனிட்டிஸையும், லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு முயற்சி எடுப்பீங்க. சம்பந்தமான விஷயங்கள்லையும் ப்ரோக்ரஸ் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும்.
உத்தியோகத்தை பொறுத்தவரையில் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி கோல்டு சில்வர் சம்மந்தமான பிஸ்னஸ், நகைக்கடை, அடகு கடை வச்சுருக்கிறவங்க, பேட்டரி கடை, மார்பிள்ஸ், டைல்ஸ் வியாபாரம் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. மறுமணம், செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களிலும் ப்ரோக்ரஸ் இருக்கும். மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, மகம்பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கார். உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப 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 கவனமா இருங்க. ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், நிதி சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பிசினஸை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம நாட்களில் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க. சகோதரர்களுடன் சில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதிகாரிகள் அல்லது உங்களோட சூப்பர்வைசர் இல்லை சுப்பீரியரோட மோதல் வேண்டாம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும். வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னிராசி என்பர்களே, உறவுகள் பலப்படும் நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கு காதலி நீக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு சிலருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் நடத்துபவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், நெயில் ஆர்ட் சம்பந்தமான சென்டர் வச்சிருக்கிறவங்க, டாட்டூ சென்டர் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில வந்து கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல, ப்ரொஃபைல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். கோபம் வர்றதுக்கு ரீசன் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. ஜாபை பொறுத்தவரையில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, ஹேர் ட்ரெஸ்ஸராக இருப்பவர்கள், சாரி டிராப்பராக இருப்பவர்கள், காஸ்மெட்டிக் காஸ்டியூம் டிசைனராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ், ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், அயன் ஸ்டீல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பேங்க், ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடும். விவசாயிகளை பொறுத்தவரையிலே நல்ல செய்திகள் உண்டு. டிரைவராக பணிபுரிபவர்கள், எலக்ட்ரீஷியனாக, கார்பெண்டராக, பிளம்பராக வேலை செய்பவர்கள், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லர் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நன்மை உண்டு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது ரிட்டைன் கஸ்டமர் ஆவாங்க.
இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி என்பர்களே, செலவுகளை குறைக்க வேண்டினால் தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சரை ரெடியூஸ் பண்ணுங்க. வீட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்கின பொருளையே திரும்ப திரும்ப வாங்கி போடுவாங்க. பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கோம், போரும், உங்கள் ஊரில் வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சில பேர் முடிவெடுப்பீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தியில் அனுகூலமாக இருக்கான்னு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும், காதல் இனிக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, புதன் சாதகமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க. மாணவர்களுக்கும் படிப்பிலே ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் வேலை செய்கிறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டு இருப்பவர்கள், பேச்சாளர்கள், ஸ்பீக்கர், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஸ்பான்சர் சரியாக இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சுமே என்னை ப்ரூவ் பண்ணியுமே ரெக்கக்னிஷன் இல்லை அப்படின்னு இருப்பவர்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து சேரும். அரசியல்வாதிகள், தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. சக அரசியல்வாதிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். பெண்கள் தேவையில்லாமல் மனசு போட்டு அலட்டிக்காதீங்க. ஆண்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலான்னு அவரே நினைங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி என்பர்களே, செலவுகள் விரயங்கள் கூடும் நாள். தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதே மாதிரி யாராவது ஒரு கைமாத்து கேட்டாங்கன்னா தூக்கி அப்படி டக்குன்னு கொடுத்துடாதீங்க. அவங்க ஹிஸ்ட்ரியை பாருங்கள், இதுக்கு முன்னாடி வாங்கினதை கொடுத்துருக்காங்களா இல்லையா, அவங்களோட ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல நியூஸ் ஏதாவது வந்து சேரும், இல்லை ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வச்சிருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் பிளான்ட், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. விவாகம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மறுமணம், செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீன ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். புதர் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறார். அதாவது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக காமர்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகள் கேட்டதை பண்ணி கொடுப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு வரலாம். வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
கால பைரவர் வழிபாடு, கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நன்றி, வணக்கம்.